ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி ஜனவரி 25 அண்ட் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிலை திறப்பு. நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமக்கல்லார் அப்படின்ற மண்டபத்தில் நாமக்கல் கவிஞருக்கான சிலையை, மார்பளவு சிலையை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மகிபாலன் பட்டியில் கணியன் பூங்குன்றனாரோட சிலையை, மார்பளவு சிலையை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. நேற்று நியூஸில் நம்ம வீரமாமுனிவருக்கான சிலையை தூத்துக்குடியில் திறந்து வச்சதாக பார்த்தோம். நெக்ஸ்ட், புதிய செயலிகள். பருந்து செயலி குற்ற செயல்களை முன்னாடியே தடுக்கிறதுக்காகவும் ரவுடிகளோட நடவடிக்கைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கண்காணிக்கும் வகைக்காக இந்த பருந்து அப்படின்ற ஆப்பை நம்ம தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பழைய குற்றவாளிகள் தொடர்புடைய வழக்குகளை விரைவாக கண்டறிந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கவும் இந்த பருந்து செயலியானது உதவுகிறது. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை. நெக்ஸ்ட், பந்தம் செயலி. சென்னையில் 75 வயசுக்கும் மேற்பட்டவர்களும் தனியாக வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதற்காக இந்த பந்தம் அப்படின்ற ஆப்பை நம்ம தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்கு. இது சென்னையில் வசிக்கும் 75 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்காக பந்தம் அப்படின்ற செயலியை நம்ம தமிழ்நாடு காவல்துறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், IVMS செயலி, இன்டகிரேட்டட் வெஹிக்கல் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த வெஹிக்கல்ஸ் நிறைய திருடப்பட்டிருக்காங்க இல்லையா, வாகனங்கள்லாம், அதை கண்டறியதற்காக நம்ம தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் IVMS அப்படின்ற ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏறு தழுவுதல் அரங்கம். உலகத்திலே முதல் முறையாக பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் நம்ம மதுரையில் கீழக்கரை, அலங்காநல்லூர் மதுரை கீழக்கரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அரங்கத்தில் அட் அ டைமில் 5000 பார்வையாளர்கள் அமரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், உச்சநீதிமன்ற புதிய நீதிபதியாக பிரசன்னா பாலச்சந்திரா வராலே அப்படின்றவங்கள நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதோட உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகளோட எண்ணிக்கை 34ஆக உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட், பாதுகாக்கப்பட்ட பகுதி. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயிலில் சமண சின்னங்கள் உள்ள மலை ஆகியவற்றைய பாதுகாக்கிறதுக்காக அதை பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு நம்ம தமிழக தொல்லியல் துறை அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழக தொல்லியல் துறையை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1961. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர் சென்னையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட், எக்ஸசைஸ் டெசர்ட் நைட். அரபிக்கடலில் அரேபியன் சீல இந்தியா, ஃப்ரான்ஸ் ப்ளஸ் UAE இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து விமானப்பட பயிற்சி நடந்திருக்கு. எங்கன்னா அரேபியன் சீல, எந்த கண்ட்ரினா இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்ட் UAE. நெக்ஸ்ட், இலக்கிய மாமணி விருது. இந்த இலக்கிய மாமணி விருது வருஷம் 3 பேருக்கு கொடுப்பாங்க. 2022க்கான விருது யாருன்னா ராமலிங்கம் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, கோதண்டம் ஃப்ரம் விருதுநகர், சூரியகாந்தன் ஃப்ரம் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட், 2023க்கான இலக்கிய மாமணி விருது யாருக்குன்னா மாணிக்க வாசகன் ஃப்ரம் கடலூர், சண்முக சுந்தரம் ஃப்ரம் திருநெல்வேலி, இலக்கிய நடராஜன் ஃப்ரம் சிவகங்கை. நெக்ஸ்ட், த பிளாட்னிக் விருது. இந்த பிளாட்னிக் விருதுன்றது பிரிட்டனோட ஒரு உயரிய விருது. இதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ராகுல் நாயர், மெகுல் பாலிக், தன்மை பாரத் இந்த 3 பேருக்கும் இளம் விஞ்ஞானிகளுக்கான த பிளாட்னிக் அப்படின்ற விருதை வழங்குறாங்க பிரிட்டனில். நெக்ஸ்ட், பங்குச்சந்தை தரவரிசை. உலக பங்குச்சந்தை தரவரிசையில் இந்தியா 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஹாங்காங்கை பின்னாடி தள்ளி நம்ம இந்தியா 4th பிளேஸில் முன்னேறி இருக்கு. நெக்ஸ்ட், பத்மபூஷன் விருது 2024. தேமுதிக நிறுவன தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி, நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாடகி உஷா உதுப் உள்ளிட்ட 17 பேருக்கு பத்மபூஷன் அந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், பத்ம விபூஷன் விருது 2024. நடிகை வைஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்ம சுப்பிரமணியன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, சமூக ஆர்வலர் பிந்தேஸ்வரர் பத்தக் பீகார், தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி. பத்மஸ்ரீ விருது 2024. இந்த பத்மஸ்ரீ விருதுகளை பற்றி நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு அதை பாருங்கள். பத்மஸ்ரீ விருது 2024 117 பேருக்கு இந்த வருஷம் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க.
யார் யாருக்கு தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினவங்க யாருன்னா ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா, எழுத்தாளர் ஜோ டி க்ரூஸ், வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் எம் பத்ரப்பன், ஜி நாச்சியார் ஃப்ரம் மருத்துவ ஃபீல்டில், நாகேஸ்வர இசைக்கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம், டென்னிஸ் வீரர் ரோஹன் யோப்னா, இந்திய முதல் பெண் பராமரிப்பாளர் பர்வதி பர்வா. இவங்க எல்லாருக்குமே வந்து பத்மஸ்ரீ விருது 2024 வழங்கியிருக்காங்க. இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நான் அதுக்கான லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.